بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நமக்கு இறைவன் அருளில் இருக்கும் அற்புதமான நோன்பை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மில் யாராவது யோசிச்சிருக்கோமா, ஏன் அல்லாஹ் ரமலான் மாதத்தை நம்ம நோன்பு நோக்கிறதற்காக கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாம் யாராவது யோசிச்சிருக்கோமா? ஏன் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை மட்டும் சூஸ் பண்ணி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்காக நோன்பை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதத்தில் தான் நமக்கு இஸ்லாம் கிடச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் வஹி இறங்கி அவங்க நபியாக ஆகுனாங்க. ஏன் அல்லாஹ் நோன்பை நம்ம கடமையாக்கலாம்? நம்ம இறையச்சம் உடையவராக ஆகுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கியிருக்கான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆகுவதற்காக நாம் மீது இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கோம். நம்ம எப்படி இறையச்சம் உடையவராக ஆகிறது? பொதுவாக நம்ம நோன்பில் எந்த தவறும் செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வை பற்றின பயம் அதிகமாக இருக்கும். அந்த பயம் அதிகரிப்பதனால நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நேர்மையாக இருக்கும். நம்ம யாரையும் ஏமாற்ற மாட்டோம். நம்ம நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால அதுதான் நமக்கு இறையச்சம். ஏன்னா அல்லாஹ்வை பற்றின பயத்தினால நம்ம இறையச்சம் கூடியிருக்கோம். அந்த இறையச்சம் அப்படி கூடலைன்னா அதுக்கு பேர் நோன்பு இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, யார் நோன்பு வைத்துக்கொண்டு யார் பொய் பேசுவதையும் கெட்ட காரியங்களை செய்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவங்க விடவில்லையோ அவங்க அதுக்கு பெயர் நோன்பு இல்லை. அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோன்பிலே நம்ம என்ன படிப்பினை பெறணும் தெரியுமா? அந்த இறையச்சம் இன்னும் கூடணும். நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நமக்கு சொந்தமான உணவை கூட இந்த நோம்பில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு இறைவனை நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான். அது மாதிரி நம்ம அடுத்தவனுடைய உணவை, அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுக்கக்கூடாது, அவனை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை ஏமாற்றக்கூடாதுன்னு உறுதி எடுக்கணும். நம்ம மனதுக்கு நாமளே பயிற்சி கொடுக்கணும். இனிமேல் நமக்கு நம்ம இனிமேல் இறைவன் மேலே இருக்கும் பயத்தை இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும். கெட்ட செய்தி நம்மளை தடுத்துக்கணும். நம்ம அப்படின்னு நம்ம மனதுக்கு இறையச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் நோன்பு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம நோன்பு வைத்திருக்கும் போது நம்மிடம் ஒருத்தர் சண்டைக்கு வர்றாரு, ஒரு வீணாக நம்மகிட்ட வம்புக்கு இழுக்கிறாரு. வம்பு சண்டைக்கு வர்றப்ப நம்ம அவர்கிட்ட நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு திரும்பி சண்டைக்கு போகக்கூடாதான். ஏன்னா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிவிடுங்க. ஆனால் பொதுவாக இஸ்லாத்தில் நம்மிடம் யாராவது சண்டைக்கு வந்தால் நம்ம திருப்பி அவர்கிட்ட சண்டைக்கு போகலாம். அதுக்கு வீண் சண்டைக்கு வந்தால் நம்மளும் திரும்பி அவங்கள்ட்ட சண்டைக்கு போகலாம். ஆனால் நோன்பு வைத்திருக்கும் போது வந்தாக்கா நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அந்த சண்டை போடக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நமக்கு உடம்புக்கு நம்ம நோன்பு வைப்பதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம ஒரு மாத கால நோன்பு நோற்பதனால நம்ம உடல் பசிக்கும்போது அந்த செல்கள் தன்னைத்தானே உண்டுடுதான். இது ஒரு சுத்திகரிப்பு செயலாக செயல்பட்டு அனைத்து நோயுற்ற செயல்கள், புற்றுநோய், இன்னும் வயதான செல்கள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலு மற்றும் அல்ஜிமேர் நோயை நீக்குதான். இன்னும் நம்ம இந்த 11 மாதம் நம்ம பல மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நச்சுத்தன்மை கொண்ட உணவுகள்லாம் சாப்பிட்றோம், சாக்லேட்டு, முன்னும் பல மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டில் உள்ள நச்சு தன்மைகள்லாம் என்ன செய்யுமா, ஏஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொழுப்பாக மாறி நம்ம உடம்புல தங்கிடுதான். அந்த ஒரு மாத காலம் நம்ம நோன்பு இருப்பதனால நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் அப்படியே வெளியாகுது. தேவையில்லாத கொலஸ்ட்ராலு, பிளட் சுகரு எல்லாம் நேச்சுரலாக குறைய உதவியாக இருக்குதாம். மூளையோட செயல்திறன் அதிகரிக்குதாம்.
பக்கவாதம், இன்னும் ஹார்ட் அட்டாக் போன்ற வந்து வராமல் இருப்பதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையுதான். இன்னும் நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த நோன்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்காக நம்ம வந்து இறைவனுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். நம்ம உடம்புல அல்லாஹ் எப்படி சீர்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம இறைவனுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் இந்த நோன்பை கொடுத்ததுக்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாத நோன்பை நோற்று அதன் பலனை நம்ம வந்து அடையிறதுக்கும் நம்மளை வந்து அல்லாஹ் இறையச்சம் உடையவராக ஆகுவதற்கும் அல்லாஹ் நமக்கு வந்து உதவி செய்யணும். யா அல்லாஹ் என்னுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் இதை கேட்கின்ற அனைவரையும் நம்முடைய நோன்பை ஏற்று நம்முடைய இறையச்சத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவதற்கு உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.